Hi guys, welcome to V Show Info. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பியூர் வெஜ் நோன்பு கஞ்சி பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாத்தையும் நீங்க உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. பாருங்க நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கப்ல 1 கப் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கங்க. நீங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுலயே 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை ரெண்டையும் ஒரு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியை இருத்திட்டு மிக்ஸியில் ரன் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது குருணை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பு சேர்த்து குருணை மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இதில் 6 கப்பு தண்ணி வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறேங்க. அப்புறம் மற்றபடி வேறு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாங்க. நாம் செய்ய போகிறது வெஜ் நோன்பு கஞ்சிங்க, நான்வெஜ் இல்லைங்க. அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதை நான்வெஜ்ஜாக பண்ணுவாங்க. நாம் வந்து பியூர் வெஜ்ஜாக பண்ண போகிறோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வெர்ஷன்லேயே நான் கொஞ்சம் மாற்றி செஞ்சு காமிக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கேரட், 1 டீஸ்பூன் பீன்ஸ், 1 டீஸ்பூன் உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்திருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிராம்பு நான் சேர்த்துருக்கிற அந்த 1 கப் அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறேங்க. அந்த அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா கப்பு, அதுலேயே 1 கப்பு தேங்காய் பால், திக் தேங்காய் பால் வச்சுருக்கேங்க. 1 கிராம்பு, அந்த 1/2 இன்ச்சு பட்டை, 1/2 ஏலக்காய், 1 சிட்டிகை சோம்பு இதெல்லாம் தேவைப்படுங்க. லாஸ்ட்டாக கஞ்சி ரெடியான உடனே நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய் பாலும் இந்த புதினா கொத்தமல்லி. மிச்சமெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துருவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்காங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேங்க. ஆயிலும் கீயும் சூடாகிடுச்சுங்க, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த 1/2 ஏலக்காய், 1/2 துண்டு பட்டை, 1 சிட்டிகை சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, 1 கிராம்பு, அதையெல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க. இதை 1 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக சேர்த்திக்கலாங்க. நாம் சேர்த்த மசாலா வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதை வச்சு வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. 1 தக்காளி அப்போவே நான் சொல்லாமல் விட்டுட்டேங்க. 1 தக்காளி இதில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கட் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வதக்கிறதுலேயே அது சரியாயிடும். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு இதுதாங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கஞ்சிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கிறேங்க. பத்தலைன்னா அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா, அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாங்க. காய்கறியை 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் குருணை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுடலாங்க. இது 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. இது கூட சேர்த்து வதக்கட்டுங்க. 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தானே வதக்கியிருக்கோம். அப்புறம் இந்த மசாலா வாசத்துக்கு இப்போவே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குங்க வாசனை. இப்போவே கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு தோணுதுங்க. இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்திக்கலாங்க. இதையும் ஒரு பரட்டிட்டு அப்புறம் இதுக்கு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியும் இது கூட சேர்த்திக்கலாங்க. நம்ம அரிசியும் பருப்பு மெஷர் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த குட்டி கப்பில் ஒரு 6 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ ஊற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேங்காய் பால் 1 கப் இருக்குது. அது கஞ்சி ரெடியான உடனே லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பாலும் கொத்தமல்லி புதினாவும் போட்டு இறக்குனா நம்மளோட இஸ்லாமியர்களோட ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
இப்போ இது நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இதே ப்ராசஸ் குக்கரில் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடியும். நான் இதில் தாங்க பண்ணுறேன். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட நோன்பு கஞ்சி சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தளன்னு இருக்கும்போது, அதாவது நம்ம ஒரு கப் அரிசி, 1/4 கப் பருப்பு ரெண்டையும் குருணையாக பண்ணி அப்புறம் 1க்கு 6ங்கிற தண்ணியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. இது கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது பாயாசம் மாதிரி தான் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. அப்போ தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி செஞ்சுருக்கேங்க. இது வந்து நோன்பு கஞ்சி ப்ராப்பராக செய்கிறவங்களுக்கு தெரியும். நாம் அதை வெஜ்ஜாக மாற்றி செய்கிறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேங்க. மற்றபடி இதுதான் ப்ராப்பர் இஸ்லாமியர்களோட மெத்தடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேக்ஸிமம் இந்த மெத்தடு. அதில் வந்து நாம் வந்து பியூர் வெஜ்ஜாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்க. அதனால் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதிக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. பாருங்கள், நம்மளோட நோன்பு கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரெடிங்க. தேங்காய் பால் லாஸ்ட்டில் தான் ஊற்றுவோம். எந்த ஐட்டம் நம்ம செஞ்சாலும் தேங்காய் பால் லாஸ்ட்டில் அடுப்பை ஆஃப் பண்ண உடனே தேங்காய் பால் ஊற்றுவோம். ஏன்னா அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக நம்ம செய்வோம். ஆனால் இந்த ஐட்டத்துக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 செகண்ட் நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க. மற்றபடி இப்போ நம்ம எதுக்காவது பொரியல், குழம்பு, குருமா எதுக்காவது லெமன் எல்லாம் போடும்போது எப்போ யூஸ் பண்ணுவோம்? அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா லெமனில் இருக்கிற சத்துக்கள் நம்ம செஞ்ச ஐட்டத்தில் இறங்கி நமக்கு அந்த ஐட்டத்தை சாப்பிடும்போது அதோட முழு பாலனை பெறலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் தேங்காய் பால் எந்த டிஷ்ஷில் எந்த ஐட்டத்தில் நம்ம ஊற்றுறதா இருந்தாலும் கடைசியில் ஊற்றணும், கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து கொதிக்க வைங்கன்னு சொன்னதுனால கொதிக்க வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. நான் சேர்த்துன காரமே எனக்கு போதும். உங்களுக்கு காரம் உப்பு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.